ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கறி குழம்பவே மிஞ்சிடும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான மசாலா அரைச்சி எடுத்துடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆனால் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது, அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஒரு பெரிய தக்காளி பழம், அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேங்காய் ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினா இலைகளும் சேர்த்துட்டு ஒரு கையளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அப்படியே அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், மையாக இருக்கணும். இப்போ ஒரு குக்கரை காய வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர். நான் இந்த மசாலா பவுடருக்கான லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு 150 கிராம் தட்டைப்பயிரை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்துக்குனால தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்குனா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு கிரேவி டெக்ஸ்சருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு 5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 5 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லேசாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி மட்டும் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க, அந்த புளிப்பு சுவைக்காக. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு இறக்கிற வேண்டிதான். சாதத்துக்கூடையும் சப்பாத்தி கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.